प्रामाणिकपणे आणि लोकशाही तत्वांनी चालतो एवढंच अध्यक्ष मत आहे. धन्यवाद. धन्यवाद जी. மாண்புமிகு அவைத் தலைவருக்கு வணக்கம். குடியரசுத் தலைவரின் உரை மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் உரையாற்றக்கூடிய இந்த அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக முதலில் என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன். மேதகு குடியரசுத் தலைவர் அவர்களின் உரை பட்ஜெட்டுக்கான ஒரு முன்னோட்ட அறிக்கை என்று நாம் கூறலாம். நிதிநிலை அறிக்கையில் இந்த அரசு என்ன அறிவிக்கப் போகிறது என்பதை முன்கூட்டியே அறிவிக்கக்கூடிய ஒரு உரையாக குடியரசுத் தலைவரின் உரை அமைவது இயல்பானது. அந்த வகையிலே பார்க்கிற போது பட்ஜெட்டும் அந்த நிதிநிலை அறிக்கையும் சரி, குடியரசுத் தலைவர் உரையும் சரி, நம்பிக்கை ஊட்டுவதாக இல்லை. பட்டியல் சமூகத்தினர், பழங்குடியினர், சிறுபான்மையினர், இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் உள்ளிட்ட விளிம்புநிலை மக்களுக்கு மிகுந்த ஏமாற்றத்தை அளிக்கும் உரையாக குடியரசுத் தலைவரின் உரை அமைந்திருக்கிறது என்பதை வேதனையோடு நான் குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறேன். அவற்றில் பல குறிப்புகளை நான் சுட்டிக்காட்ட விழைகிறேன். 25 கோடி மக்களை வறுமையிலிருந்து மீட்டிருப்பதாக சிலாகித்து பேசியிருக்கிறார் குடியரசுத் தலைவர். ஆனால் இன்னும் கோடானு கோடி மக்கள் வறுமையிலே உழன்று கொண்டிருக்கிறார்கள், விலைவாசி உயர்வால் அல்லல் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்பது குடியரசுத் தலைவரின் பார்வைக்கு வரவில்லையோ என்கிற வேதனை மிஞ்சுகிறது. 3 கோடி வீடுகளை புதிதாக கட்டப்போவதாகவும் பெருமை பொங்க கூறியிருக்கிறார் குடியரசுத் தலைவர் அவர்கள். கடந்த பட்ஜெட்டின் போது, கடந்த கூட்டத்தொடரின் போது குடியரசுத் தலைவர் அறிவித்த பல அறிவிப்புகளை இந்த கூட்டத்திலும் அறிவித்திருக்கிறார். அதிலே ஒன்றுதான் இந்த வீடு கட்டும் திட்டம், பிரதமரின் வீடு கட்டும் திட்டம். கடந்த முறை 54,500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அதில் 32,400 கோடி மட்டுமே செலவழித்திருக்கிறது அரசு. சரிபாதியாக செலவை குறைத்து விட்டார்கள். 22,100 கோடி ரூபாய் செலவிடவில்லை. இதனால் இந்த பிரதமரின் வீடு கட்டும் திட்டம் முழுமையாக நிறைவடையவில்லை. ஆங்காங்கே தொடங்கிய பணிகள் அப்படியே கிடக்கின்றன. ஒதுக்கிய நிதியும் விரயமாகிறது, மக்களுக்கு வீடும் கிடைக்கவில்லை, இலக்கும் எட்டப்படவில்லை என்பது எவ்வளவு வேதனைக்குரியது என்பதை தயவு கூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். ஒரு யூனிட்டுக்கு, அதாவது ஒரு வீடு கட்டுவதற்கு இந்திய ஒன்றிய அரசு 1,20,000 ரூபாய் தான் பொறுப்பேற்கிறது. 40% மாநில அரசு பொறுப்பு. அந்த வகையிலே 70,000 ரூபாயும் கூடுதலாக 50,000 ரூபாயும் என 1,20,000 ரூபாய் மாநில அரசு தருகிறது. அத்துடன் மன்ரேகா திட்டத்தின்படி, 100 நாள் வேலை திட்டத்தின்படி ஒரு 27,000 ரூபாய்க்கான பொறுப்பையும் மாநில அரசு ஏற்றுக்கொள்கிறது. 280 சதுர அடியிலே வீடு கட்டுவது என்கிற நிலையில் வெறும் 2,67,000 ரூபாயில எப்படி கட்டி முடிக்க முடியும் என்பதை தயவு கூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவேதான் சொல்லுகிறேன், இது வெறும் பகட்டு உரை, ஏமாற்றம் அளிக்கும் உரை. ஒரு சதுர அடிக்கு குறைந்தது 2,000 ரூபாய் என்று எடுத்துக்கொண்டால் கூட 280 சதுர அடிக்கு குறைந்தது 5 லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது. தமிழகத்திலே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கலைஞரின் கனவு திட்டம் என்கிற பெயரில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலே வீடு கட்டி தரப்படுகிறது. மாநில அரசு அந்த பொறுப்பை ஏற்றிருக்கிறது. ஆகவே பிரதமரின் பெயரால் வீடு கட்டும் இந்த திட்டத்திற்கு குறைந்தது 5 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்ய வேண்டும். அதனை முழுமையாக கட்டி முடிப்பதற்குரிய அனைத்து பணிகளையும் கண்காணிக்க வேண்டும், ஆவண செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்து மிக முக்கியமாக பட்டியல் சமூகத்தினருக்கென்று துணை திட்டம் உள்ளது, பழங்குடியினருக்கும் துணை திட்டம் உள்ளது. எஸ்சி எஸ்பி என்று சொல்லப்படக்கூடிய அந்த சப் பிளான். அதன்படி பார்க்கிற போது மக்கள் தொகை கணக்கின்படி 15% அளவில் நிதியை பட்டியல் சமூகத்தினருக்கென்று ஒதுக்கீடு செய்ய வேண்டும். 7.5% பழங்குடியினருக்கென்று ஒதுக்கீடு செய்ய வேண்டும்.
அதுதான் துணை திட்டத்தின் அடிப்படையாகும். 50,65,000 கோடி நம்முடைய செலவு திட்டம் இந்த அரசு அறிவித்திருக்கிறது. அதிலே 15% என்று எடுத்துக்கொண்டால் 7,59,081 கோடி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். அதுதான் நியாயமானது. ஆனால் வெறுமனே 1,68,478 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கீடு செய்து அவர்கள் 5,91,000 கோடி, ஏறத்தாழ 6 லட்சம் கோடியை மறைக்கிறார்கள் அல்லது செலவிட மறுக்கிறார்கள். இது இந்த மக்களை ஏமாற்றுகிற, வஞ்சிக்கிற மிக மோசமான ஒரு நடவடிக்கை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல்தான் பழங்குடியினருக்கும் ஏமாற்றப்படுகிறது. மிக முக்கியமான இன்னொன்றையும் நான் குறிப்பிட்டு முடிக்க விரும்புகிறேன். போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் பட்டியல் சமூகத்தினருக்கும் பழங்குடியினருக்கும் சிறுபான்மையினருக்கும் ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப், போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் என்று கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது. கடந்த பட்ஜெட்டில் 6,360 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஆனால் 760 கோடி ரூபாயை செலவு செய்யவில்லை. ஓவர்சீஸ் கடல் கடந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான ஸ்காலர்ஷிப் மிக சொற்பமாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இது இந்த மக்களுக்கு செய்யப்படுகிற ஒரு ஓரவஞ்சனை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக முக்கியமாக சிறுபான்மை சமூகத்தினரை சார்ந்த மாணவர்களுக்கு ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் போன முறை 326 கோடி ரூபாய், இந்த முறை அந்த 326 கோடி ரூபாயில் வெறும் 90 கோடி தான் செலவு செய்திருக்கிறார்கள். இப்போது 195 கோடி தான் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இது ப்ரீ மெட்ரிக். போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பில் கடந்த முறை 1,145 கோடி, அதில் வெறும் 344 கோடி தான் செலவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போது அதையும் 700 கோடி குறைத்து 413.9 கோடி தான் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இது திட்டமிட்டு சிறுபான்மையினரின் கல்வியை அழித்தொழிக்கக்கூடிய, சிதைக்கக்கூடிய, அவர்களை இருட்டிலே தள்ளக்கூடிய ஒரு மோசமான சதி முயற்சி என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். குடியரசுத் தலைவர் உரை பாஜக அரசை பாராட்டுகிற வெறும் பகட்டுரையாகத்தான் இருக்கிறதே தவிர ஒரே முடித்துக் கொள்கிறேன். No, I have given you 2 minutes more than I have given you 2 minutes more than what is allotted to you. Thank you. Please go ahead. सभापति महोदय என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். धन्यवाद सभापति महोदय। आज आपने महामहिम